இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயத்தை படித்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஆசிரியர் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அந்த ஆசிரியர் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு மாமரம் இருக்கு. அந்த மாமரத்துல இருந்து பழம் கீழே விழுந்துருச்சு. அப்ப அந்த மாமரம் அந்த கீழே விழுந்த அந்த பழத்துக்கிட்ட என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அப்ப அந்த ஆசிரியர் ரொம்பவும் ஒரு வியக்கத்தோட என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், இந்த மரம் அந்த கீழே விழுந்த அந்த மாம்பழத்தை பார்த்து மீண்டும் முளைத்து வா அப்படின்னு சொல்லுவான். எவ்வளவு ஒரு அழகான ஒரு தாட் ப்ராசஸ் பாருங்களேன். நம்ம லைஃப்ல நம்ம எங்கன்னா ஒரு இடத்துல தோல்வி அடையிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதுல இருந்து மீண்டு நம்மளால வெளியே வர முடியும் அப்படின்றது தான் அர்த்தம். நீங்க படிக்கும்போது தோல்வி அடையிறீங்களா, கண்டிப்பா உங்களால வெளியே வர முடியும். நீங்க எதனா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி தோல்வி அடைகிறீங்களா, கண்டிப்பா அதுல இருந்து உங்களால வெளியே வர முடியும். நம்ம சின்ன வயசுல சைக்கிள் கத்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய தடவை கீழே விழுந்திருப்போம். அதனாலதான் இப்போ நம்ம சைக்கிள்ல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டா இருப்போம். அந்த மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் அப்படிதான். நம்ம ஒரு விஷயம் தோல்வி அடையும் போது நம்ம அந்த தோல்வியை பார்த்து பயப்படாம மறுபடியும் அடுத்த முயற்சி எடுக்கும் போது அந்த தோல்வியில இருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம். அப்படிதான் நம்ம லைஃப்லயும். நம்ம லைஃப்ல எதனா ஒரு விஷயம் நமக்கு தோல்வியை கொண்டு வருது அப்படின்னா நம்ம புதுசான ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம மனசு உடைஞ்சிராம மறுபடியும் அதுக்கான முயற்சியை கொடுத்தோம் அப்படின்னா போதும், கண்டிப்பா நம்ம லைஃப்ல மிகப்பெரிய ஆளாகலாம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.